வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒயர் பென் ஸ்டாண்டு மேக் பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், நான் அந்த ஒயர் பென் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளே இந்த மாதிரி பென் வந்து நிறைய போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்களோட திங்ஸ் இதில் பத்திரமா போட்டு வச்சுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பென்னு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அவுட்புட் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பென்ஸ் வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். அழகாக இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 4 ஃபீட் ஒயர் எடுத்திருக்கேன். 4 ஃபீட் கட் பண்ணி 6 ஒயர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நாட் வந்து எப்படி ஈவனாக மடித்து ரன்னிங் ஒயர் எப்படி மெஷர் பண்ணி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தரேன். 1 2 3 4 5 6 பேசிக் நாட்டு வந்து போட்டிருக்கேன். கீழே வந்து 6 லைன் அதே மாதிரி போட்டிருக்கேன். ஸோ 6 × 6 6 நாட்டு 6 லைன் போட்டு நான் பேஸ் போட்டிருக்கேன் இந்த பென் ஸ்டாண்டு பண்ணுறதுக்கு. பாருங்கள், எல்லா ஒயரையும் ஒன்ஸ் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒயரை அந்த லூப் மேலே கோர்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற ஒயரை உள்ளே விட்டுருங்க. இதுதான் வந்துட்டு நார்மல் பாக்ஸ் நாட்டு. இதே போல் பக்கத்தில் இருக்கிற அடுத்தடுத்த ஒயரில் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இது வந்து நான் வந்து லேடர் நாட்டு ஏணிப்படி முடிச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி போட்டு தான் நான் இது வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து செகண்ட் லைன் போட்டுட்ருக்கோம். நம்ம லேடர் நாட் போட்டு நீங்களும் போடுங்க. லேடர் நாட் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்ப சேமாக இருக்கும். எங்கே ஆரம்பித்து எங்கே முடித்தோன்னே தெரியாது, கரெக்டாக இருக்கும். லேடர் நாட் போடாமல் போட்டோன்னா ஒரு லைன் மேலே ஒரு லைன் கீழே முடியும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்போ. அதனால் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்கன்னா எல்லா லைனுமே சமமாக முடியும். பேஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு. இப்போ இதில் போட்டிருக்கிற மாதிரியே நீங்களும் போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஹைட்டு வந்து வேணும், பேஸ் வந்து இதே அளவு ஹைட்டு வேணும், ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5 அடி 6 அடி அந்த மாதிரி கூட ஹைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் கேன் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹைட்டாக வேணும்ல, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ஹைட் கம்மியாக வேணும்னாலும் நம்ம வயரோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட் நாட்டு போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த வயரில் கண்டினியூஸாக போடுறப்பவே நம்மளுக்கு 6 நாட் ஆன் ஆகி அழகாக வந்துடும். பாருங்கள், ஒவ்வொரு நாட்டும் இந்த மாதிரி ஸ்லோவாக டைட் பண்ணி போடுங்க. போடுறதுக்கு முன்னாடி எல்லா வயரையும் ஒன்ஸ் டைட் பண்ணி விட்டுக்கணும். இப்படி ஒவ்வொரு நாட்டாக நார்மல் பாக்ஸ் நாட் வந்து ஒவ்வொரு வயராக கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே வரணும். முடிகிற இடத்துல லேடர் நாட் போட்டு அடுத்தடுத்த லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போ இதே அளவில் நீங்கள் வேரியஸ் சைஸு வந்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சைஸாக வந்து பெருசு பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை கம்மி பண்ணியும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்டு வந்து பெருசாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சைஸை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நாட்டு நார்மலாக சின்ன ஒயர் வச்சு போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயர் வச்சு நீங்கள் போட்டு சின்ன சின்ன பென் ஸ்டாண்டு அந்த மாதிரி குட்டி பேக்கு அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு அப்புறமா பெருசாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக 1 பை 1 நம்ம போட்டுட்டு வரணும். பாருங்கள், நான் வந்து இதுக்கு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மிக்ஸ்டு ஒயர் யூஸ் பண்ணாமல் ஒரே கலரில் கூட நம்ம போட்டுக்கலாம். பேஸும் ரன்னிங் ஒயரும் எல்லாமே ஒரே கலரில் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். பாருங்கள், இப்படியே ஒவ்வொரு லைனாக கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே வரணும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இப்போ போட்டாச்சு. உள்ளே ஒரு லைன் வந்து நான் மடக்கி விட்டுருக்கேன். மொத்தம் 13 லைன் போட்டேன். வெளியில் பாருங்கள், சைடில் 12 லைன் 12 லைன் வந்து தெரியுது. பேஸ் வந்து 6 × 6 6 நாட்டு 6 லைனு. ஹைட்டு பார்த்திங்கன்னா 12 லைனு. உள்ளே ஒரு லைன் மடக்கி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு. இதில் நிறைய திங்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இது மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் வாஸு, பென் ஸ்டாண்டு, ஸ்பூனு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். பேஸ்ட்டு, ப்ரெஷ் அது வச்சுக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.